Hello guys. காட்ட மாட்டேங்குதா? ஒன் செகண்ட். அதுல இல்லைன்னா அப்புறம் எப்படி நீங்க பார்க்க முடியும்? அதுல இருக்கீங்க, இருக்கு உங்க பேரு. லிங்க் ஷேர் பண்ணணுமா என்ன? ஓகே. வந்துச்சா? ஸ்கிரீன் மட்டும் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, டாஸ்க் எல்லாம் நல்லா அனுப்பிச்சிருந்தீங்களா? வெரி குட். ஓகே ஃபைன். ஸோ நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வீஸ் அப்படிங்கிற ஒன்று படிக்க போறோம். ஓகே, நமக்கான ஃப்ளோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் DA1 ஒன்று ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம், அப்படிதான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு, அப்படிதான் இல்லையா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுல சர்வீஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம படிக்க போறோம். அந்த சர்வீஸ்ங்கிறது எதுக்காக அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே குட். நம்ம வச்சிருந்தது ஒரு எம்ப்ளாயி DAO, கரெக்ட்? எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் திங். இங்க கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா DAO அப்படின்னு நம்ம ஒன்று வச்சிருந்தோம், கரெக்ட்? DAOன்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா டேட்டா பேஸ் அப்படிங்கிற திங்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு. இதுதான் நம்மளுடைய ஃப்ளோவா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு பேர் என்னது? கண்ட்ரோலர், கரெக்ட்? எம்ப்ளாயி கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஸோ தென் அதே மாதிரி இதுக்கு என்ன பேர் வச்சிருந்தோம்னா DAO அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், டேட்டா ஆக்சஸ். இதுக்கு பேர் என்ன வச்சிருந்தோம்? டேட்டா பேஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டேட்டா பேஸ். சரவணன் அந்த பிளாக்ல கனெக்ட் ஆகாதா? இது டேட்டா பேஸ் இங்க இருக்கா? கனெக்ட்ல இருக்கு. ஓகே ஃபைன். அப்போ ஃபர்ஸ்ட் திங் எம்ப்ளாயி கண்ட்ரோலர் போடணும். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, என்னுக்கு பதிலாக ஒய் வந்துருச்சு. ஓகே, என்ன இருக்கா? ஒய் தேவையில்லாம இருக்கு. ஃபைன். ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு எங்க வருது அப்படின்னா இந்த கண்ட்ரோலர்ல இருந்து DAOக்கு வருது, DAOல இருந்துட்டு டேட்டா பேஸ்க்கு போகுது, அப்படிதானே? டேட்டா பேஸ்ல இருந்து DAO மூலமா நமக்கு என்ன பண்ணிடுறோம்? கண்ட்ரோலருக்கு இங்க வந்துருது. இதுதான் ஃப்ளோங்கிறது நமக்கு தெரியும், புரியுதா? இப்போ எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வராரு, அவர் தான் யாருன்னா சர்வீஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல சர்வீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சர்வீஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல சர்வீஸ் இல்லாம நம்ம என்ன பண்ணோம்? DAOன்னு எழுதணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அதை கொண்டு வந்து கண்ட்ரோலர்ல இன்ஜெக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா DAO இருக்கா, DAO கொண்டு வந்து சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணும், இந்த சர்வீஸை கொண்டு போய் கண்ட்ரோலர்ல இன்ஜெக்ட் பண்ணும். ஓகே, இதுக்கான ஃப்ளோ என்னன்னா, கண்ட்ரோலர் என்ன பண்றாருன்னா இப்போ ஒரு ரெக்வஸ்ட் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் கேட்கிறேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் திங் சர்வீஸ்க்கு வரும். அப்ப இந்த சர்வீஸ் தான் டிசைட் பண்ணுவாரு அவருக்கு என்ன விதமான ரெக்வஸ்ட் வேணும், என்ன விதமான ரெஸ்பான்ஸ் வேணும், சரியா? இப்ப நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு டேட்டா பேஸ் தான் வச்சிருக்கோம், ரியல் டைம்ல அப்படி இருக்காது, நிறைய டேட்டா பேசஸ் இருக்கும். ஓகே, அப்ப இந்த சர்வீஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த சர்வீஸ்ல தான் பிசினஸ் லாஜிக்ல நம்ம எழுதுறோம். அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா இவங்க கேட்ட ரெக்வஸ்ட் யாருக்கு அனுப்பணும், ஓகேவா? அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா யாருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அதை சென்ட் பண்ணி அங்க இருந்து ரெஸ்பான்ஸ் நமக்கு வரும்.
ஓகே, அப்ப இந்த சர்வீஸ்ல நிறைய சர்வீஸ். இப்ப எம்ப்ளாயி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எம்ப்ளாயி நம்ம சொல்லும் போது இந்த எம்ப்ளாய்க்கு தனித்தனியா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சேலரி டிஏஓ, புரியுது, அவங்களுடைய பர்சனல் டீடைல் டிஏஓ. சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஏஓஸ் இருக்கும். ஓகே, அப்ப அந்த ஒவ்வொரு டிஏஓ ஒவ்வொரு டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா? சோ காமனா ஒரே டேட்டாபேஸ்ல இருக்கலாம், இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் அதுக்கு வச்சுக்கலாம். புரியுதா? இப்ப நமக்கு வந்துட்டு டேபிள், ஒரு டேபிள் தான் நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி டேபிள்ஸ், ஒரு டேட்டாபேஸ் வச்சுட்டு கூட அந்த ஒரு டேட்டாபேஸ்ல மல்டிபிள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த சர்வீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த சர்வீஸ் தான் அந்த லாஜிக், பிசினஸ் லாஜிக் எல்லாமே எழுதுறது சர்வீஸ்ல எழுதும். அப்ப இந்த சர்வீஸ் மூலமா தான் அது எங்க போகும்னா அந்த டிஏவுக்கு போகும். ஓகேவா? சோ அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருந்துட்டு இந்த டிஏவுக்கு போயிட்டு டிஏஓ என்ன பண்ணுவாரு, அதுல என்டிட்டி மேனேஜர்லாம் நம்ம யூஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதனால என்டிட்டி மேனேஜர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு டேட்டாபேஸ் கூட ஆக்சஸ் பண்றதுக்கான எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. ஓகே, சோ அப்ப இங்க சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதுதான் பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுது. ஓகே, அப்ப நம்ம டைரக்டா டிஏஓ கொண்டு வந்துட்டு என் கண்ட்ரோலருக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப நிறைய டிஏஓஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப எம்ப்ளாயோட பர்சனல் டீடைல் ஸ்டோர் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டிஏஓ, அதுக்கப்புறம் அவரோட சேலரி ஸ்டோர் பண்றதுக்கு தனி டிஏஓ, அவரோட ஸ்கில்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு தனி டிஏஓ. அப்படி இருக்கு. அப்போ ஒவ்வொரு டிஏஓ கொண்டு வந்துட்டு கண்ட்ரோலர்ல கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்ப அப்படி பண்றது நமக்கு வந்து ஒரு குட் திங்ஸ் இல்ல. அதோட லோட் வைஸா இருக்கட்டும் சரி, எல்லாமே இதுவா இருக்கும். ஓகே, அப்ப நம்ம ப்ராப்பரா என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த சர்வீஸ் சொல்லிட்டோம்னா அவரே எல்லா வேலையும் பார்த்துப்பாரு. இதை யாருக்கு அனுப்பணும்? இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்க வரேன்னு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்ன பண்றீங்க? ஃப்ரண்ட் டெஸ்க் தான் போய் சொல்றீங்க. அப்படிதான் இல்லையா? அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்ல சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ரெக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட கூட்டு போறாங்க. அவங்க என்ன பண்ணலாம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு இங்க சொல்றேனே, இதுதான் என்ன சொல்றோம், ஃப்ரண்ட். இப்படி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு வரீங்க, அப்படிதானே? இப்ப நீங்க கிட்ட வரும்போது இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ஜஸ்ட் உங்களுக்கு கோர்ஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்ப நீங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு வரீங்களா இல்ல கோர்ஸுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கோர்ஸுக்குன்னு சொல்றீங்க. அப்ப கோர்ஸுக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க யாருக்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரெயினர் கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்ப ட்ரெயினர் கிட்ட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கனெக்ட் பண்றாங்க. நீங்க ஒரு ரெக்வஸ்டோட இங்க வரீங்க, இங்க இருந்தா ரெக்வஸ்டோட வரீங்க. அப்போ இங்க இவங்க கிட்ட சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரெயினர் கிட்ட கனெக்ட் பண்றாங்க. இப்ப ட்ரெயினர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கிளாஸ் எடுப்பாரு. கரெக்டா? இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு தான் தெரியும், எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு தெரியும்? ட்ரெயினருக்கு தெரியும். ஓகே, அப்ப இந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கான டேட்டாஸ் அதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் டெஸ்க் அப்படிங்கறத என்ன சொல்றேன் அப்படின்னா லைக் சர்வீஸ்னு சொல்றேன். புரியுதா? அப்ப இந்த சர்வீஸ் என்னவா இருக்கலாம்னா இது ட்ரெயினரா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னா பிளேஸ்மெண்ட் ஆபீசர் அந்த மாதிரி சம்திங். புரியுதா? அப்ப இந்த சர்வீஸ்ல தான் லாஜிக் நம்ம எழுதுறோம், அது எங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி. கிளியரா? அதுக்காக தான் இங்க சர்வீஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்ப நான் டைரக்டா கொண்டு வந்துட்டு இப்ப இந்த ட்ரெயினரோ இந்த பிளேஸ்மெண்ட் ஆபீசரை கொண்டு வந்துட்டு இங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ட்ரோலர் மாதிரி நான் கொண்டு வந்து இங்க ஃப்ரண்ட் டெஸ்க்ல நம்ம போட்டோம் அப்படின்னா அப்ப அது என்ன இருக்காதுன்னா ஒரு ப்ராப்பரா இருக்காது. புரியுதா? ஏன் அப்படிதான் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இந்த சர்வீஸ் தான் நமக்கு தேவையான பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஓகே, அதுலதான் எழுதுறோம். அப்ப அதுக்கு நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வேணுமோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலரா எந்த டிஏஓ கூட இருந்து டேட்டாவை எடுக்கணுமோ அது கூட என்ன பண்ண போகுது அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அது கொடுக்குது. ஓகேவா? சோ அதனாலதான் சர்வீஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் சொன்னோம், இப்ப நம்ம ரியல் லைஃப்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம் அப்படின்னா கூட சோ அங்க போயிட்டு நமக்கு என்ன வேணும், ரூம் புக் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அப்ப அந்த சர்வீஸ் தனியா மெயின்டைன் பண்றாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் தனியா நமக்கு வேற என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் வேணுமோ அது தனித்தனியா ப்ராப்பரா இருப்பாங்க. கரெக்டா? அப்ப நமக்கு என்ன ரெக்வஸ்ட் வேணுமோ அந்த ரெக்வஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, சோ அப்ப அப்படி பண்றதுனாலதான் ஒரு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியும். கரெக்டா? இல்ல ஒரே பீப்புள் தான் இருக்காரு, எல்லாத்தையுமே அவர் தான் மேனேஜ் பண்றாருங்க பட்சத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அதனாலதான் நம்ம இந்த இடத்துல கண்ட்ரோலர்ல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அதுக்காக தான் சர்வீஸ் அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்குறோம். இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் கொடுத்துமே ஒர்க் ஆச்சு அப்படின்னா சின்ன அப்ளிகேஷன், ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் தான் இருந்துச்சு, ஒரே திங்ஸ் தான் வச்சிருந்தோம், அதாவது ஒர்க்கா தான் ஆகும்.
இப்போ ரியல் டைம்லாம் ஒரு டேபிள்லாம் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. ஒரு டேட்டா பேஸ்ல நிறைய டேபிள்ஸ் இருக்கும், ஓகே, நிறைய டிஏஓஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த டைம்லாம் நம்ம போயிட்டு உட்காந்துட்டு கண்ட்ரோலர்ல கொண்டு இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரியா? டைரக்டா டிஏஓ கொண்டு கண்ட்ரோலர் இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சர்வீஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தேவை. கிளியர்? ஸோ அதான் பார்த்தோம். ஸோ அதான் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இங்க இருக்கு பாத்தீங்களா, கண்ட்ரோலர் சர்வீஸ் இருக்கும். சர்வீஸ்ல என்ன இருக்கும்? டிஏஓ டேட்டாபேஸ். இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா அன்னைக்கு? எஸ், இதுல இருந்து பார்த்துட்டோம். டிஃபைன் வித் அட் சர்வீஸ். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சர்வீஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார், அதான் சர்வீஸ் லேயர். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணா அட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷனை யூஸ் பண்ணணும். சரியா? சரி, இது ஒரு டிசைன் பேட்டர்ன் தான், வர ஒன்றும் இல்லை. இதுல என்னதான் எழுதுவாங்கன்னு சொன்னேன்? பிசினஸ் லாஜிக். இது யார் கூட கனெக்ட் பண்ணுவாங்க? இன்டகிரேட் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ். தட் சோர்ஸ் இஸ் நத்திங் பட் டிஏஓ. புரியுதா? இப்ப இப்படிதான் இருக்கும். ரெஸ்ட் கண்ட்ரோல் நம்ம எழுதணும் இல்லையா? என்ன இருக்கும்? சர்வீஸ். இப்ப இந்த சர்வீஸ் பாருங்களேன், எம்ப்ளாயி டிஏஓ, ஸ்கில்ஸ் டிஏஓ, பேரோல் டிஏஓ, இந்த மாதிரி நிறைய டிஏஓஸ் இருக்கும். கிளியரா? இந்த டிஏஓஸ் வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்டடா இருக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் தனித்தனியா கொண்டு போயிட்டு சர்வீஸ் இல்லாம கண்ட்ரோலர்ல கொண்டு இன்ஜெக்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கிரியேட் பண்றோம். கிளியரா? சரி, அப்ப இது எப்படி கிரியேட் பண்றது? ஓகே, இப்போ நம்ம கோடை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கோட் எழுதி வச்சிருந்தோம் இல்லையா? எம்ப்ளாயி கிரேட் டெமோ, கரெக்ட்? இதெல்லாம் லாஸ்டா பண்ணோம். ஓகே, சரி, நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்குன்னா டிஏஓ இருக்கு, டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒன்று நம்ம எழுதி வச்சிருக்கோம். அப்படிதான் இல்லையா? சரி, இப்போ நம்ம கிட்ட புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு பேரு சர்வீஸ். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜ், நியூ பேக்கேஜ். பேக்கேஜுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? சர்வீஸ். பேக்கேஜோட பேர் எப்போதும் என்ன பண்ணணும்? ஸ்மால் லெட்டர்ல தான் கிரியேட் பண்ணணும், லோயர் கேஸ். சரியா? கிளாஸோட பேர் எப்போதுமே அப்பர் கேஸ்ல தான் கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ வேரியபிளோட பேர் தான் என்ன பண்ணிடணும்? ஜஸ்ட் கேமல் கேஸ்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லோயர் கேஸ்ல தான் இருக்கணும். அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கேமல் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ். ஃபைன். இப்போ நமக்கு இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சேம் திங். இந்த டிஏஓல நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான். எம்ப்ளாயி சர்வீஸ் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு கிளாஸ். அப்ப இங்க என்ன? எஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ். என்ன பேர் வச்சுக்கலாம்? எம்ப்ளாயி சர்வீஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கணும். புரியுதா? அப்ப இந்த எம்ப்ளாயி சர்வீஸ்ல என்ன கொடுக்கணும்? ஒண்ணும் இல்லை, இங்க என்ன போட்டீங்களோ அதே தான். இதை தானே பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இந்த எம்ப்ளாயி டிஏஓ தானே, இதுதானே நமக்கு தேவை. அப்ப இந்த லாஜிக்கு தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ்ல கொண்டு வந்து நீங்க போட போறீங்க, அவ்வளவுதான். புரியுதா? இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு கிளாஸ் எழுத போறீங்க. இந்த கிளாஸ் எதுக்காக? எம்ப்ளாயி சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் போட்டுக்கிறோம். இதுக்குள்ள இது எங்க இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்து வரோம்? இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி சர்வீஸ். கரெக்டா? இப்போ இந்த எம்ப்ளாயி சர்வீஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை. நம்ம இதை தான் லாஸ்ட்ல பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் திங் இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இவர் தான் யாரு? அட் சர்வீஸ். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ இவங்க கிட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் தான் நமக்கு என்னவா இருக்குன்னா சர்வீஸா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? ஓகே, ஓகே, சர்வீஸ். அப்ப இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து இப்ப சர்வீஸ் கிளாஸா இருக்கு. ஓகே, அப்ப என்னன்னா சர்வீஸ் மீன்ஸ் பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். அப்ப இவங்க மூலமா தான் ஒரு ரெக்வெஸ்ட் உள்ள வந்துட்டு யாருக்கு அனுப்பணும், எந்த டிஏஓக்கு அனுப்பணும் அப்படிங்கறதெல்லாம் இவர் தான் பார்த்துப்பாரு. ஓகேவா? சரி, அதனால நம்ம எழுதிக்கிட்டோம். இப்ப என்ன எழுதிட்டோம்? லிஸ்ட். இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா கவனிங்களா, இந்த டிஏஓ இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இதை தான் நம்ம எங்க இன்ஜெக்ட் பண்ணணும்? சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணணும். அதான டயக்ராம் படி பார்த்தோம். டேட்டாபேஸ் டிஏஓ இருக்கு, இந்த டிஏஓ சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணா சர்வீஸை கொண்டு போய் எங்க இன்ஜெக்ட் பண்ணணும்? கண்ட்ரோலர். அப்ப இந்த டிஏஓ கொண்டு வந்துட்டு சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணா அங்க இருந்தானே டேட்டா வரும். டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்துட்டு டிஏஓ எடுத்துட்டு வருது. அந்த டிஏஓ கொண்டு வந்து சர்வீஸ்ல இன்ஜெக்ட் பண்ணோம். சர்வீஸை கொண்டு வந்துட்டு எம்ப்ளாயி கண்ட்ரோலர் இன்ஜெக்ட் பண்ணா மட்டும் தான் ப்ராப்பரா இருக்கும்.
ஓகே. அப்ப நம்ம இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுங்க. எதுக்கு ஃபீல்ட் கிரியேட் பண்ணுவீங்க? பிரைவேட் எம்ப்ளாயி எம்ப்ளாயி டிஏஓ என்ன வச்சுக்கலாம், எம்ப்ளாயி டிஓ கிரியேட். கரெக்டா? இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இன்ஜெக்ட் பண்றதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாமா? ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இன்ஜெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ இதுல என்ன கொடுத்துக்கலாம், அட் ஆட்டோ ஒயர் ஆப்ஷனல் தான், பட் அதனால என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சரியா? நீங்க அப்படி கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண. எஸ். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஆட்டோ ஒயர். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி வேணும்ல, இது எங்க இருந்து எடுத்து வரும் இப்போ? எம்ப்ளாயி டிஓ. அப்ப என்ன சொன்னா போதும் தெரியுமா, எம்ப்ளாயி டிஏஓ டாட் அங்க இருக்க மெத்தட் என்னது, அவ்வளவுதான். இது மட்டும் சொன்னா போதும், வேற எதுவும் சொல்ல வேண்டாம். சரியா? இப்போ ஃபைண்ட் பை ஐடி. கரெக்டா? அப்ப இங்க என்ன சொன்ன தெரியுமா, எம்ப்ளாயி டிஏஓ ஃபைண்ட் பை ஐடி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இங்க ஃபைண்ட் பை ஐடி இருக்கா, இப்போ இதுக்குள்ள இந்த ஐடியை பாஸ் பண்ணோம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ நம்ம இங்க என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, லைக் ஃபைண்ட் ஆல், தென் என்ன சொல்லிட்டோம், ஃபைண்ட் பை ஐடி. நீங்க சொல்லி முடிச்சிட்டோமா? ஓகே. இப்போ சர்வீஸ் முடிஞ்சு. இதுக்கப்புறம் கண்ட்ரோலர். நம்ம இந்த கண்ட்ரோலர்ல என்ன இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருந்தோம், டிஏஓ. இப்போ யாரை இன்ஜெக்ட் பண்ணணும், இப்போ இவர் தேவையில்லை, இதனால இவர் எடுத்துடலாம். இப்போ நம்ம எதை இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா சர்வீஸ். ஓகேவா? சோ அப்ப என்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னா பிரைவேட் எம்ப்ளாயி சர்வீஸ். எங்க இருக்கு எம்ப்ளாயி சர்வீஸ், இங்க இருக்குல்ல அந்த இன்டர்ஃபேஸ் எம்ப்ளாயி சர்வீஸ் கொடுத்துட்டு என்ன வச்சுக்கோங்க, எம்ப்ளாயி சர்வீஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ என்ன பண்ணோம், அந்த எம்ப்ளாயி சர்வீஸை இந்த எம்ப்ளாயி ரெஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படிதான் இல்லையா? அப்ப ஜெனரேட் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டோமா? ஓகே. இதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, ஆட்டோ ஒயர். கிளியர்? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங், இங்க என்ன பண்ணோம், இந்த எம்ப்ளாயி டிஓக்கு பதிலா என்னங்க கொடுக்கணும், எம்ப்ளாயி சர்வீஸ். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த எம்ப்ளாயி சர்வீஸ். இப்போ சர்வீஸ்ல இருந்து வருது, அவ்வளவுதான். புரியுதா? வேற எதுவுமே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே. இங்க சொன்ன இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா ஒண்ணு மட்டும் ஆட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரன் பண்றோம். இப்போ இதை ரன் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் என்ன பண்ணக்கூடாது. ஆமா, எஸ். அப்போ டிஏஓ என்டிடி ரெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீஸ். ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ல சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பிசினஸ் லாஜிக்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது சர்வீஸ் தான். ஓகே. கண்ட்ரோலை டைரக்டா ஹேண்டில் பண்ணாது, வரக்கூடிய ரெக்வெஸ்ட். ஓகே. ஸோ யார் மூலமா தான் பண்ணுவாங்க அப்படின்னா சர்வீஸ் மூலமா தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால சர்வீஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபைன். ஸோ இந்த இடத்துல localhost 8080/API/ என்ன கொடுத்துக்கலாம், எம்ப்ளாயிஸ். கரெக்ட். இப்போ எம்ப்ளாயிஸ் அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், எஸ். இப்போ லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நமக்கு வந்துட்டாங்க அப்பதான் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐடி வச்சு கொடுக்கணும். கரெக்ட்? எஸ். ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றதுனால ஒரு எம்ப்ளாயி கொடுத்தோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஒரு எம்ப்ளாயி வந்துட்டாங்க. ஓகேவா? சரி, அப்ப நம்ம சர்வீஸ் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். நமக்கு இங்க என்ன பண்ணல, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு கெட் மேப்பிங் யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸை டிஸ்பிளே பண்ணிட்டோம். அதே மாதிரி சிங்கிள் எம்ப்ளாயும் நம்ம டிஸ்பிளே பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்டேட் பண்ணணும், அதாவது சேவ் பண்ணணும். ஓகேவா? சேவ் பண்ணோம். அப்ப சேவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப யாரை சேவ் பண்ணணும், எஸ், எம்ப்ளாயை சேவ் பண்ணணும். கரெக்டா? அதனால என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா சேவ். இதுக்குள்ள என்ன பாஸ் பண்றோம்னா அந்த ஆப்ஜெக்டோட பேர் என்ன, கிளாஸ், என்டிட்டி கிளாஸோட பேர் எம்ப்ளாயி. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், த எம்ப்ளாயி. ஓகேவா? இப்போ இது எங்க என்ன பண்ணோம், எஸ், இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகே. ஏன் சேவ் பண்றதுக்கு மட்டும் நீங்க எம்ப்ளாயின்னு எடுக்கிறீங்கன்னா, பிகாஸ் அந்த என்டையர் ஆப்ஜெக்டே தான் ஸ்டோர் பண்ணணும். அந்த எம்ப்ளாய்க்குள்ள தான் நமக்கு என்ன இருக்கு, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு, இமெயில் இருக்கு, இந்த ஃபீல்ட தான் சேவ் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா மெத்தட் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இது என்ன பண்ணா எம்ப்ளாயி அந்த ஆப்ஜெக்ட், எம்ப்ளாயி ஆப்ஜெக்டே, ஃபுல் ஆப்ஜெக்டே சேவ் பண்ணணும். எஸ். இப்போ இந்த டிஏஓ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல கொண்டு வந்துட்டு இப்போ என்னங்க பண்ணணும், சேவ் பண்ணணும் இல்லையா? ஓகே. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க,
என்டிட்டி மேனேஜர் டாட் இங்க என்ன கொடுத்தா போகுதுன்னா merge. இந்த mergeங்கிறது எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த என்டிட்டி மேனேஜர்ல persist தானே சொல்லி கொடுத்தீங்க சேவ் பண்றதுக்கு. கரெக்டா? persist அப்படிங்கறதான சேவ் பண்ற சொன்னீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா entity manager டாட் merge. இந்த merge மீன்ஸ் ரெண்டு ஆபரேஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். அத சேவும் பண்ணிக்கலாம், அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க நம்ம பண்றது ரெஸ்ட் ஏபி வச்சு பண்றோம். போனதுல பண்றது என்ன பண்ணோம்? ஜஸ்ட் கமாண்ட் லைன் ரன்னர்ல நம்ம பண்ணல. புரியுதா? இப்ப நம்ம ஏபி வச்சு பண்றோம். மேனேஜர் டாட் merge. mergeனா என்ன பண்ணணும் அப்படின்னா அது சேவ் பண்றதுக்கான மெத்தட் தான் நம்ம இந்த என்டிட்டி மேனேஜர் என்ன இருக்குன்னா merge அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல merge மீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா புதுசா நம்ம ஒரு டேட்டா கொடுத்தா அது இன்சர்ட்டும் ஆகணும், ஆல்ரெடி இருக்க டேட்டாவை கொண்டு வந்து எடிட் பண்ண அப்டேட்டும் ஆகணும். அதான் அதுக்கான மீனிங். அதான் mergeன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சர்வீஸ்க்கு வர போறோம். இப்போ இந்த சர்வீஸ்ல நம்ம என்ன கொடுக்க போறோம் தெரியுமா? ஜஸ்ட் டிஏல என்ன ஆட் பண்ணோம்? எம்ப்ளாயி எம்ப்ளாயி சேவ் அப்படி நம்ம கொடுத்தோமா? எம்ப்ளாயி சேவ் கொடுத்துட்டு எம்ப்ளாயி த எம்ப்ளாயி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? எம்ப்ளாயி சர்வீஸ்ல கொண்டு வந்துட்டு எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எம்ப்ளாயி டிஏஓ டாட் சேவ் பண்ண போறோம். அப்பதான் இல்லையா? சேவ். இப்போ யாரை சேவ் பண்ண போறோம்? த எம்ப்ளாயி. கரெக்ட்? இங்க இருக்கு இல்லையா இந்த த எம்ப்ளாயி. இப்போ இந்த இடத்துல சேவ் பண்ணும்போது கண்டிப்பா என்ன கொடுக்கணும்னா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒண்ண டிஏஓல கொடுக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நம்ம டிஏஓல தானே கொடுத்துட்டு இருந்தோம். கரெக்டா? அதெல்லாம் யாரு பார்த்துப்பா அப்படின்னா சர்வீஸ் பார்த்துப்பாங்க. டிரான்சாக்ஷனல் அப்படிங்கிறத இப்ப யார்கிட்ட கொடுக்கணும்? சர்வீஸ்ல கொடுக்கணும், டிஏஓல கொடுக்க கூடாது. புரியுதா? ஓகே, அப்ப இந்த சர்வீஸ் அதான் பிசினஸ் லாஜிக் எல்லாமே ஹேண்டில் பண்றது இப்ப சர்வீஸ். ஓகே, அப்ப இந்த சர்வீஸ்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்சாக்ஷனல், அதாவது எப்போ டிரான்சாக்ஷன்ங்கிற அனோட்டேஷன் யூஸ் பண்ணா ஒன்ஸ் அப்டேட் பண்றோம், சேவ் பண்றோம், இல்ல டெலீட் பண்றோம், அந்த மாதிரி டைம் தான் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்ப நான் இங்க இருந்து ஒரு டேட்டா ஏதோ அனுப்புறேன், அதான் சொன்னேன் அந்த பேங்க் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் டிரான்சாக்ஷனுக்கு. ஓகே, இங்க இருந்து நான் ஒரு அமௌண்ட் ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்றேன் அப்படின்னா இப்ப என்கிட்ட இருந்து டிடக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணிருக்கணும்? கிரெடிட் ஆயிருக்கணும். அப்ப அங்கேயும் ஆகல, இங்கேயும் எனக்கும் போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு அது இதுதான் இல்லையா? அப்ப திருப்பி என்கிட்டே வரும். அதுதான் அந்த இதுல என்ன சொல்லுவாங்க எஸ்கியூஎல்ல ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்னு சொல்லுவாங்க, ஏசிஐடி ஆசிட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போ ஒரு ப்ராப்பரா ரோல் பேக் ஆகிட்டு நம்ம கிட்ட வரணும். சோ அதெல்லாம் இது பாத்துக்குது. இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம பேமெண்ட் பண்றோம் இல்லையா? இப்ப நம்ம அமேசான்ல போயிட்டு நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் மட்டும்தான் அந்த டைம் பே பண்ணிட்டு இருப்பேன்னா எவ்வளவோ டிரான்சாக்ஷன் நடக்கலாம். அப்ப மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடந்தாலும் டேட்டா பேஸ்ல எந்த விதமான ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அது ப்ராப்பரா ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதுக்காக தான் டிரான்சாக்ஷன். புரியுதா? சேம் டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். சரி, அதான் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. அந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டில ஐசோலேஷன் ஐன்னு ஒரு வேர்டு வரும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் இது ஐசோலேஷன் மீன்ஸ் இப்போ மல்டிபிள் ப்ராசஸ் நடக்கலாம், நடந்தாலும் இங்க எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் ஆகக்கூடாது. என்னுடைய டேட்டா பேஸ் ப்ராப்பரா தான் இருக்கும். ஓகேவா? அதனாலதான் அப்டேட் பண்ணும் போதும் சரி, டெலீட் பண்ணும் போதும் சரி, சேவ் பண்ணும் போதும் சரி, எனக்கு சம்திங் நடக்குது புதுசா, அப்ப நம்ம டிரான்சாக்ஷன் முன்னாடி டிஏஓல கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப யாரு பார்த்துப்பானா சர்வீஸ் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். ஓகே, சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்ட் கண்ட்ரோலருக்கு வந்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, புதுசா ஆட் பண்ணும். இப்ப புதுசா ஆட் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும். நியூ டேட்டாவை கிரியேட் பண்ணணும். கிரியேட் a நியூ எம்ப்ளாய்னா என்ன மெத்தட்? போஸ்ட் மெத்தட். அப்படிதான் இல்லையா? அப்ப நம்ம இங்க என்ன மேப்பிங் யூஸ் பண்ண போறோம்னா போஸ்ட் மேப்பிங் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்ப அதே தான் வைக்க போறோம். கரெக்டா? என்ன பேர் வைக்க போறோம்? எம்ப்ளாயிஸ். ஓகே, சோ எம்ப்ளாயிஸ் நம்ம வச்சுக்கிட்டோமா? ஓகே, இப்ப நமக்கு என்ன வேணும் ஆக்சுவலா இந்த இடத்துல? அப்டேட் தானே பண்ண போறோம். கரெக்டா? அதாவது கெட் பண்ணி எடுக்க போறோம். சரியா? சோ என்ன வேணும் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி. கரெக்டா? எம்ப்ளாயி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் எம்ப்ளாயி ஆர் சேவ் எம்ப்ளாயி ஏதோ வச்சுக்கோங்க. கிரியேட் ஓகேவா? இப்போ இங்க என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நல்லா எல்லாம் சேவ் எம்ப்ளாயி வச்சுக்கோங்க.
சேவ் எம்ப்ளாயி நான் பேர் மாத்திக்கிறேன். இந்த இடத்துல இப்ப சேவ் பண்ணும் இல்லையா, போஸ்ட் மேப்பிங்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி டேட்டாவை கொடுத்து சேவ் பண்ண முடியும்னு சொன்னேன். போஸ்ட்மேன் மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஏன்னா இது ரெஸ்ட் ஏபிஐ. அப்போ பிரவுசர்ல போயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயிலுக்கான டேட்டாஸை நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க போஸ்ட் இதை நான் சூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், அந்த ஏபிஐஸ் பேர் என்ன வச்சிருந்தோம், சிம்பிளா இதே பேர் தானே கொடுத்து வச்சிருந்தோம், அப்படிதானா, எம்ப்ளாயிஸ் இப்படிதான் வச்சிருந்தோம். ஓகே, இப்போ இந்த போஸ்ட் மீன்ஸ் இங்க பாடி இருக்கு பாத்தீங்களா, இதோட பாடிக்குள்ள ஃபார்மேட்ல இன்ஃபர்மேஷனை நான் இங்க கொடுக்கணும். புரியுதா? அப்ப இந்த இடத்துக்குள்ள இப்படி நான் கொடுக்கணும் இல்லையா, அப்போ இதுல நான் எதுல கொடுக்குறேன், எது மூலமா கொடுக்குறேன், பாடிக்குள்ள ரா டேட்டால ஜேசன் ஃபார்மேட்ல நான் கொடுக்குறேன். அப்போ நம்ம இங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ நீ இந்த எம்ப்ளாயின்னு வச்சிருக்க இல்லையா, இது என்ன ரிட்டர்ன் பண்ண, எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? அப்ப இந்த எம்ப்ளாயிக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா அட் ரெக்வெஸ்ட் பாடி. ஓ ரெக்வெஸ்ட் பாடிக்குள்ள நீ என்ன கொடுக்க போற, நான் என்ன கொடுக்க போறேன்னா எம்ப்ளாயி, வேற ஒண்ணும் இல்லை, எம்ப்ளாயி நான் கொடுக்க போறேன். ஓகே, இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர். புரியுதா? இந்த ரெக்வெஸ்ட் பாடி என்ன மீனிங் தெரியுதா, இங்க போஸ்ட் மேப்பிங் நம்ம சூஸ் பண்ணோமா. ஓகே, இந்த போஸ்ட் மேப்பிங்குள்ள இந்த பாடி மூலமா நீங்க என்ன பண்ணணும், இன்புட் கொடுக்குறீங்க இல்லையா, அது சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா ரெக்வெஸ்ட் பாடி. அப்ப யாரை நீங்க கொடுக்க போறீங்க இன்புட்டா, ஏன்னா இந்த எம்ப்ளாயிக்குள்ள இருக்க டேட்டா தான் இன்புட்டா கொடுக்க போறேன், இந்த ஃபீல்ட தான் கொடுக்க போறேன், ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, இமெயில் என்ன, இந்த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுக்க போறேன். அதனால நம்ம இங்க என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் நதிங் பட் என்னது, என்ன கொடுப்பீங்க, ரெக்வெஸ்ட் பாடி இந்த எம்ப்ளாயி த எம்ப்ளாயி, இதுக்கு என்ன பேர் வேணாலும் இங்க வச்சுக்கலாம், பட் இது என்ன பண்ண எக்ஸாக்டா இங்க என்ன பேரோ அதுதான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ இதுக்குள்ள இன்புட்டா நம்ம இதை கொடுத்துட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ணா இது என்ன ரிட்டர்ன் பண்ண தெரியுமா, ரிட்டர்ன் என்னங்க ரிட்டர்ன் பண்ணோம், எம்ப்ளாயி சர்வீஸ் டாட், அதுல என்ன மெத்தட் இருக்கு, சேவ் மெத்தட். கரெக்டா? அப்படிதானா? இப்போ நெக்ஸ்ட் திங் இங்க ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாயி சர்வ் அப்படின்னா சேவ் அப்படின்னா கொடுக்குறேன். இப்போ இங்க நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா the employee dot set id. ஏன் இதுல செட் ஐடி நம்ம கொடுக்குறோம், இப்போ இங்க நான் என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னா இப்போ அப்டேட்டும் பண்ணலாம் சேவும் பண்ணலாம்னு சொன்னேன். இப்ப நம்ம ஐடி 0ன்னு கொடுக்கல அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கும், அப்டேட் ஆகும். புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றதுக்காக நம்ம 0, ஏன் இந்த இடத்துல செட் ஐடி 0 கொடுக்கணும், என்ன ரீசன், ஏன்னா டேட்டா பேஸ்ல ஐடினால எப்படி ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அப்ப எப்படிலாம் ஒர்க் பண்ணி எப்படிலாம் அவங்க இது பண்ணிருக்காங்க பாருங்க. கரெக்டா? இப்ப 0ன்னு கொடுத்தா புதுசா போயிட்டு கிரியேட் ஆகும். இங்க டேட்டா பேஸ்ல வந்துட்டு கிரியேட் ஆகும் நியூ ஐடி. இப்போ 5 இருக்குன்னா நியூ ஐடி என்ன பண்ணணும்னா 6ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்ப டோட்டலா 5 இருக்கா, இப்ப ஐடினாலே பை டிஃபால்ட்டா 1ல இருந்தா வருது. அப்ப நான் அந்த எம்ப்ளாயி செட் ஐடி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நியூ எம்ப்ளாயா போயிட்டு டேட்டா பேஸ்ல ஆட் ஆகும் டேபிள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போமா. போஸ்ட் மேப்பிங் கொடுத்துட்டோம். இப்ப ரெக்வெஸ்ட் பாடிக்குள்ள இந்த எம்ப்ளாயோட ஃபீல்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அப்ப அவரோட ஃபீல்டு என்னது, இங்க இருக்க ஃபீல்ட தான் கொடுக்கணும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நேம், இந்த லாஸ்ட் நேம், இந்த இமெயில், இதுதான் கொடுக்கணும். அந்த டேபிளோட பேரை கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது, அந்த காலம் நேம் கொண்டு போய் மென்ஷன் பண்ணிடக்கூடாது. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய போஸ்ட் மேன் வச்சுட்டோம் இல்லையா, ஜேசன் ஃபார்மேட் என்ன, எஸ். இப்போ இதுக்குள்ள நம்ம வச்சிருந்த ஃபீல்டோட பேர் என்ன, ஃபர்ஸ்ட் நேம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாமா. இப்போ வரானியன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தென் இப்போ நெக்ஸ்ட் என்ன வச்சுக்கலாம்னா லாஸ்ட் நேம். இதான ஃபீல்டோட பேரு. கரெக்டா? என்ன வச்சுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். தென் வேற என்ன வச்சிருந்தோம், இமெயில். இப்போ நான் இமெயில் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இமெயில்ல varanium at சும்மா போட்டுக்கிறேன் gmail.com. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணா எனக்கு என்ன பண்ணணும்,
கிரியேட் ஆகணும். இப்ப நமக்கு என்ன காட்டுது? 200. ஓகே, ஐடி நம்பர் என்ன காட்டுது? 6. இப்ப நம்ம இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஐடி நம்பர் 6ல வரானியம் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க வந்துருச்சு. இதுதான் போஸ்ட் மேப்பிங். அப்போ நான் இதே ஏபிஐ தான், கரெக்டா? இதே திங்ஸ் தான், வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு பாருங்க. இதை கொடுத்துட்டு இப்ப நான் கெட் மேப்பிங்ல கொண்டு போய் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண போகுது? எஸ், அங்க இருக்கு இப்ப ஐடி 4, 5, 6 இப்ப ஆட் பண்ணது எல்லாருமே கொண்டு வந்துருச்சு. அதாவது இப்படிதான் கிரியேட் பண்ணணும், டெவலப் பண்ணணும். API/எம்ப்ளாயிஸ், அதே API/எம்ப்ளாயிஸ் மெத்தட் மட்டும் தான் வேற. அப்ப நம்ம மெத்தட் போஸ்ட் மெத்தட் அப்படின்னாலே கண்டிப்பா கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நீங்க இந்த இடத்துல இங்க நீங்க இப்ப கொடுக்கும்போது நீங்க ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஐடி அதுவே ஜெனரேட், ஓகேவா? சோ அப்ப ஐடியை வந்துட்டு அதுவே ஜெனரேட் பண்ணிடுச்சு. ஆட்டோஜன் கொடுத்துட்டோம். ஓகேவா? அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? இதுதான் மேட்டர். இங்க இதுதான் நமக்கு புரியணும். என்ன புரியணும் அப்படின்னா, ஓகே, போஸ்ட் மேப்பிங்ல சேவ் பண்றோம். இது என்ன பண்ணா எம்ப்ளாய் ஆப்ஜெக்ட், இதான் நமக்கு என்ன பண்ணோம்? சேவ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன கொடுத்துட்டோம்னா சேவ் எம்ப்ளாயி நம்மளா வச்சிருக்க மெத்தட். அப்ப இதோட பாடி ரெக்வெஸ்ட் பாடிங்கிறது ஒரு அனோட்டேஷன். இந்த அனோட்டேஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அந்த போஸ்ட் மேனுக்குள்ள அதோட பாடிக்குள்ளதான் ஜேசன் டேட்டாவை, அதோட ஃபீல்டை வந்து ஜேசன் டேட்டா மூலமா நம்ம கொடுக்குறோம். கரெக்டா? அது கொடுக்கறதுக்காக நம்ம என்ன சொல்லணும், அந்த மெத்தடுக்குள்ள ரெக்வெஸ்ட் பாடி, இங்க எம்ப்ளாயிங்கிறது நத்திங் பட் அந்த என்டிட்டியோட பேரு, தென் அந்த ஆப்ஜெக்டோட பேரு, இப்படி வச்சுக்கணும். ஓகே, தென் எம்ப்ளாயி, த எம்ப்ளாயி செட் ஐடி. செட் ஐடிங்கிறது என்ன அர்த்தம்? இங்க ஐடின்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அது 0 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா இது சேவ் ஆகும், அப்படின்னா இன்செர்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப ஏன் இதுல 0 மீன்ஸ், ஏன்னா ஐடிங்கிறது டேட்டாபேஸ்ல 1ல இருந்தா வரும். அப்ப நம்ம இது கொடுக்கல அப்படின்னா அப்டேட் ஆகும்னு அர்த்தம். ஆல்ரெடி இருக்கிறது என்ன பண்ண போகுது, அப்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங். புரியுதா? சரி, ஓகே. அப்ப இதை அப்டேட் பண்ணலாமா? அப்ப அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணா போதும்? சிம்பிள் திங், இதே கோட் தான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன மேப்பிங் யூஸ் பண்ணலாம் அப்டேட் பண்றதுக்கு? புட் மேப்பிங். கரெக்டா? இப்போ புட் மேப்பிங் கொடுத்துட்டு ஏபி என்ன எழுதுனா போதும்? எம்ப்ளாயிஸ். கரெக்ட்? எஸ், ஸ்லாஷ் எம்ப்ளாயிஸ் கொடுத்துக்கலாமா? இப்போ அதே திங்ஸ் தான், வேற எதுவுமே நீங்க எழுதணும் அவசியமே இல்லை. இப்போ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு இப்ப நமக்கு என்ன தேவையில்ல, இந்த டேட்டா என்ன காட்டுது? இப்ப நம்ம அப்டேட் எம்ப்ளாயி அப்படின்னா போட்டுக்கிறேன். புரியுதா? அவ்வளவுதான், அப்டேட் எம்ப்ளாயி இல்ல அப்டேட். எஸ், இப்படி நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணா போஸ்ட் மேப்பிங்னா கிரியேட் ஆகும், புட் மேப்பிங்னா என்ன பண்ணோம்? அப்டேட் ஆகும். சரியா? சோ இப்போ என்ன பண்றோம்னா நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்றோம். பேக்எண்ட் டெவலப்பர்னா இப்படிதான், ஏபிஐ எழுதி அது எல்லாமே கரெக்டா அப்டேட் ஆகுதா, இந்த மாதிரி டேட்டாஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுதா, ஓகே, அங்கிருந்து ரிட்ரைவ் பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணுவாங்க பேக்எண்ட்ல. பேக்எண்ட் ஏபிஐ டெவலப்பரோட வேலை தான். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேம் திங்ஸ் இது அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ணோம், புட் மேப்பிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ புட் மேப்பிங் சார்ஜ் இல்லையா? சரி, ஓகே, இதை மட்டும் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பாடி கொடுத்துருக்கேன். இந்த பாடிக்குள்ள ஜஸ்ட் ஜேசன் ஃபார்மேட். ஓகேவா? இப்போ இந்த ஜேசன் ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்றோம், ஐடி நம்பர் 1. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐடி நம்பர் 1 இருக்கு இல்லையா, ஐடியை வச்சுதான் நான் இப்போ அப்டேட் தான் பண்றேன். இப்ப இது பேரை மாத்த போறேன், அவ்வளவுதான். சரியா? இப்ப நமக்கு இங்க இருக்கு இல்லையா ஐடி நம்பர் ராம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கா, இந்த பேர்ல நம்ம வேணா என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு இதை மாத்திக்கலாம். ஜஸ்ட் ஓகே, இதை நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐடி 1ல இருக்கு இல்லையா ராம், லாஸ்ட் நேம் வந்துட்டு ராஜ் அப்படின்னு மாறணும். இமெயில் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்கோம், ram@gmail.com. ஓகே, எஸ், ராம்ராஜ். இப்ப நம்ம இங்க கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், மாறணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 200 ஓகேன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் என்ன வந்துச்சு, இமெயில். இப்போ நம்ம டேட்டாபேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் ஆயிடுச்சா? அவ்வளவுதான்.
இதுக்கு பேரு தான் என்ன மேப்பிங்? எஸ், சிம்பிளா இருக்கா இல்லையா? இதுதான் ரெஸ்ட் அந்த ஏபிஎஸ். ஜஸ்ட் புட் மேப்பிங், தென் என்ன இருக்கு, போஸ்ட் மேப்பிங், கெட் மேப்பிங். அப்போ கெட் மேப்பிங் ஸ்லாஷ் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நமக்கு வந்துருவாங்க. ஓகே, ஒரு எம்ப்ளாயோட டேட்டா வேணா பாத் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அதே மாதிரி என்ன பண்றோம், கிரியேட் பண்றதுக்கு போஸ்ட் மேப்பிங். போஸ்ட் மேப்பிங்ல ரெக்வெஸ்ட் பாடி. சொல்லுங்க, என்ன டவுட்? அதான் நான் ஃபர்ஸ்டா சொன்னேனே, இனி இதுக்கு அடுத்து பாக்குறது இன்னும் சிம்பிளிஃபைடா இருக்கும். அந்த டிஏஓ கிளாஸ் நமக்கு தேவை இருக்காது இனி. ஏன் சார் நீங்க போட்டு அப்படி சொல்லி? அதாவது அதுதான் ஃப்ளோ. அப்ப அது தெரிஞ்சுட்டு தான் இப்படி வரணும். நம்ம ரொம்ப ஈஸியா இருந்துட்டு கஷ்டத்துக்கு போகக்கூடாது இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருந்ததுல இருந்தா ஈஸியா கொண்டு வரணுமே தவிர. இப்ப இது ஈஸியா புரிஞ்சா? இப்ப நான் இதை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மெத்தட் போட்டா கண்டிப்பா மண்டியில ஏற அப்படிதான் இல்லையா? அதாவது அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி, ஓகே கைஸ், இதுவரை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. இங்க பவர் வேற இல்ல, சார்ஜும் இல்ல. ஃபைன். ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஸோ ரிமைனிங் திங்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பண்ண ஒர்க்கை கண்டிப்பா டாஸ்கா பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.